அன்பு நண்பர்களே, பூரி சப்பாத்திக்கு சிம்பிளான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தேவையான அளவு எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வரமிளகாய். அடுத்து நைஸாக நறுக்குன 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. அரை துண்டு நறுக்குன இஞ்சி, 3 பச்சை மிளகாய். அடுத்து பொடியாக நறுக்கின 1 கேரட், 1 கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். அடுத்து விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கடலை மாவு கரைசல் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்தா சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.